234 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட விஜய் போட்டியிட போவதே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தானே சொல்றாங்க. அந்த பாடல்லே வந்து கோடிகளை விட்டுட்டு களத்துக்கு வராரு அப்படின்னு தானே சொல்றாங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அந்த பாட்டு தானே. இந்த மாநாடு என்னடா ரெடி பண்றீங்க சார்? ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டோம் சார். ஃபைட் வந்து எப்படி நம்ம ஆட்களை பார்த்து ரேம்ப் வாக்கில் வரும்போது ஃபைட்டு பார்த்துக்கோங்க சார். காமெடி சீன்ஸ் எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது சார். அப்படி சோக காட்சிகளும் நிறையா இருக்குது சார். நிறைய பேர் மயக்கப்பட்டு விடுவாங்க சார். இன்னும் கம்ப்ளீட்டாக சென்னை ரிப்பன் மாளிகைக்கு போனால் கூட்டம் வரும் சொல்கின்ற விஜய் தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் நடைபயணம் போகிறாரா? அப்போ கூட்டம் வராதா? மக்களிடம் செல்வாரான்னு கேட்டீங்க. 3 எழுத்து மந்திரம் விஜய் வந்து விட்டார் பாருங்க அப்படின்னு ராம்பாக் போகும்போது ராஜ்மோகன் சொன்னார். சொல்றேன்ல, ஆதவர்ஜனாவும் இவ்வளவு செலவு பண்றாரு. செலவு பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேடையில் சேர் போட்டு உட்காரிச்சிருக்காங்களே தவிர அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்ன? வேலையே செய்யாம இருக்கதான் சார் உங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த இந்த பிரின்ஸ் படத்துல வர மாதிரி உனக்கான வேலை என்ன? அவன் வேலையே செய்யாம பாத்துக்கிறா சார். ஓப்பன் பண்ண உடனே சிங்கம் கதை. இந்த சிங்கம் பனையில படுத்துங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நடந்து முடிந்த தாவேக்காவினுடைய 2வது மாநில மாநாடு, அந்த மதுரை மாநாடுன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்துச்சு. தொண்டர்கள் பல லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுது. 5 to 7 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விஜயினுடைய பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? விஜயோட பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது களத்துலன்னு சொல்லிட முடியாது, இன்டர்நெட்ல ஏற்படுத்தியிருக்கு. இணையத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்விட்டர் ஸ்பேசஸ்க்கு, ரீல்ஸுக்கு, ஷார்ட்ஸுக்கு அது பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்கு. அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. 3 நாட்களாக நம்ம தொடர்ச்சியாக ஸ்பேசஸில் டிவிகே வெற்றி மாநாடு, ஹேஷ்டேக் டிவிகே வெற்றி மாநாடு, எத்தனை ஷார்ட்ஸ் போட்டிருக்க, எத்தனை ரீல்ஸ் போட்டிருக்க, தலைவர் ஸ்பீச்சை எப்படிலாம் கட் பண்ணி போட்டிருக்க, இதற்கு பெருசாக உதவி இருக்குன்னு தான் நினைக்கின்றேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் அது எதிரொலிச்சிருந்தா உண்மையிலேயே அரசியல் கட்சிகள்லாம் பரவாயில்லப்பா, விஜய் விக்ரவாணி மாநாடு மாதிரி அடுத்த ஒரு பெரிய மாநாடு போட்டார், நம்ம வந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்வினை கொடுக்கணும், இல்லை நம்ம வந்து அவர்கிட்ட போய் சேரணும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். விஜய் ஒரு பெரிய மாற்ற சக்தி அவர் சொல்கிற மாதிரி இன்னுமே மறுபடியும் அதை பிச் பண்ணுறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பிச் பண்ணுறாரு. ஒன்று அவரை நோக்கி நம்ம போகணும், இல்லை அவருக்கு பெரிய அளவில் நம்ம எதிர்வினை ஆற்றணும். இது ரெண்டுமே பெருசாக நடந்த மாதிரி தெரியல. அவர் சொன்ன சில பொய்களுக்கு, ஆதவர்கள் சொன்ன சில பொய்களுக்கு மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏன் அது அந்த மாதிரிலாம் நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்களா ஏதாவது, அதாவது நான் இந்த மாநாட்டில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக விஜயோடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே எது நடந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகமே எங்களுக்கு எதிராக தான் இருக்குது. நீங்கள் சூர்யா அவர்கள் அகரம் விழா நடத்தினாலும் சரி, ரஜினிகாந்த் அவர்கள் கூலியில் நடித்தாலும் சரி, எது நடந்தாலும் விஜய்க்கு எதிராக தான் கூலியில் நடிக்கிறார், விஜய்க்கு எதிராக தான் அகரம்ல பேசுகிறாங்க, விஜய்க்கு எதிராக தான் நேஷனல் ஹைவேஸில் குழி வெட்டுறாங்க, விஜய்க்கு எதிராக தான் கொடி ஒன்றாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்திலே ஒரு உலகத்திலேயே அவங்க வந்து உழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சேர் கொடுக்க மாட்டேன்றாங்க, தண்ணி சப்ளை ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது, பஸ் வசதி இல்லை, நீங்க எல்லாம் தாண்டி நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கோம். நீங்க சேருக்கு நான் கமிஷன் கேட்க மாட்டேன், கொடி கம்பத்துக்கு கமிஷன் கேட்க மாட்டேன், நான் வந்து நீங்க போட போற மேடைக்கு நான் கமிஷன் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற புஷி ஆனந்த் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா இது எல்லாமே நடக்கும். நீங்க ஆதவர்ஜனா கொடுக்குற காசுலையும் நீங்க அதுல இருந்து பிடுங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி நடக்கும்? கொடுக்கறது ஆதவர்ஜனாவுடைய பணம். அதுலயும் நீ வந்து நான் எப்படி கொடிக்கம்பத்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 100 அடி கொடிக்கும்போது நீங்க அடுத்த நாள் மாநாடு, முதல் நாள் யாராவது நட்டுட்டு இருப்பாங்களா? விக்ரவாண்டியில நீங்க தெரிஞ்சிருக்கும், 1 வாரத்துக்கு முன்னாடி அது கொடிக்கம்பதெல்லாம் நட்டி முடிச்சாங்க. இதுல ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை நீங்க நடுறீங்க? ஏன் உங்களுக்கு லேட்டாக பர்மிஷன் கிடைச்சது? காவல்துறை வந்து முன்னாடியே கூப்பிட்டாங்க, இந்த தேதி 18 to 22 ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 21 அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மாநாடு 90% வேலைகள் முடிந்து விட்டது, நாங்கள் கூடுதலாக தண்ணீர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. கொடிக்கம்பத்தை எது கடைசி வரைக்கும் நீங்கள் நட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் வந்து தளம் போடுறது ஏன் இவ்வளோ லேட்டாக போட்டீங்க? கமிஷன் எங்களுக்கு வரணும், வெயிட் பண்ணு, கமிஷன் வந்த பிறகு நம்ம அந்த வேலையை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துலேயுமே கமிஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நாளை பின்ன ஒரு வேளை ஆட்சிக்கு வந்து நீங்கள் பாலங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டோட காலி பண்ணிடணும் நம்மளாம், அந்த பாலத்திலலாம் போகக்கூடாது. அது மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது அது சேருக்கு யாருன்னு யோசிப்பாங்க, சார் ஒரு சேருக்கு இவ்வளோ காசு சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, புஷி ஆனந்த் ஒரு சேருக்கு எனக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பேன்னு கேட்பாரு. அவன் எப்படி போடுவான்? அப்போ நீங்கள் கேரளாவுக்கு தான் போகணும். ஏங்க இதுக்கு முன்னோன்னு திமுகவோ இல்லை ஆளுங்கட்சி வந்து சேர் கொடுக்காதப்பா, அவங்களுக்கு வந்து பந்தல் போட்டு கொடுக்காதப்பா, அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் சப்ளை, இதெல்லாம் இது உண்மையிலே சலித்தனமான விஷயம் தான். இதெல்லாம தடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் தான் மாநாடு போற. திமுக இன்னொன்று அப்படி செய்ய வச்சா அதிமுக தான் கடுமையாக செய்வாங்க. எடப்பாடி அவர்கள் போற இடத்துல எல்லாம் அவர் சொல்றாரு ஆம்புலன்ஸ் விடுறாங்க, அந்த மாதிரி அவர் போற இடத்துல எல்லாம் கூட்டமே வராமல் பார்த்துக்கங்க, அவர் போற இடத்துல வேற ஏதாவது கலாட்டம் பண்ணுங்கன்னு தான் திமுக சொல்லுவாங்களே தவிர
விஜய் அவர்கள் வந்து பெரிய ஃபோர்ஸா வளர்ந்துட்டார், அதனால வந்து நம்ம சேர் கொடுக்காம தடுத்துடலாம் நிச்சயமா செய்ய அந்த அளவுக்கு திமுக இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது செலவு பண்றது ஒரிஜினா, அதுலயே கூட கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு. நீங்க அதாவதுங்க, போன விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் தன்னுடைய பர்ஸையோ பேங்க் அக்கௌண்ட்டையோ ஓப்பனே பண்ணல. அதற்கு பிறகு நடந்த இஃப்தார் நோன்பு, 2ஆம் ஆண்டு விழா, 2வது பொதுக்கூட்டம், அதற்கு பிறகு நடந்த பூத் முகவர்கள் மாநாடு, இப்ப நடக்கின்ற இந்த மதுரை மாநாடு, இது எல்லாவற்றிற்குமே ஒரிஜினோட செலவு தான். ஒரிஜினா வந்த பிறகு தான் இந்த செலவுகள். அதுக்கப்புறம் சேலத்துல நடந்தது, நீங்க அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க சில கூட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற இப்ப என்னன்னா ஒன்றியம் கிளையை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைகிட்ட இருந்து எப்படி காசு பிடுங்கலாங்கிற வேலைகளை வந்து மாவட்ட செயலர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாமே ஒரிஜினோட செலவு தான். இது முழுக்க ஏன்னா அந்த ஒரிஜினாக்கு யாருமே கிரெடிட் கொடுக்காத போது நானாவது அவர் கிரெடிட் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் இந்த உண்மையாவது சொல்லுவோம்னு சொல்றேன். அவருடைய செலவு மட்டும்தான். விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன பயன் இருக்க போகுது? அவர் என்ன பிளான்ல இருக்காருன்னு நமக்கு தெரியலையே. நீங்க இப்ப இந்த கட்சி தனிச்சு போகலாம். தனிச்சு போனா ஒரு வாக்கு வங்கி எடுக்கலாம். ஒரு 10% வாக்கு வங்கி, 8% வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வியாபாரம். 5% வாக்கு வங்கி வச்சுட்டு எவ்வளவு பேர் வியாபாரம் பண்றாங்கன்னு பாக்குறோம். 4% வாக்கு வச்சுட்டு என்ன வியாபாரம் நடக்குதுன்னு பாக்குறோம். 10% வாக்கு வங்கிங்கிறது வேற வியாபாரமாக மாறலாம். அதை நோக்கி தான் உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வந்த மாதிரி விஜய் பேசுறாரு. நான் பெரிய ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போறேன், நான் பெரிய ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து இங்க நடக்கின்ற எல்லா தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேச போறேன் நான் பேசுறாரு. சும்மா மேம்போக்காக நீங்க பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அது எல்லாம் எப்பயே தெரியுமா, டிக்ளேர் பண்ணிட்டீங்கல்ல, அது சொல்லிட்டீங்க. சரி, அதுலயாவது நீங்க நேர்மையா ஓகே பாஜக இன்னைக்கு செய்கின்ற தவறுகள் என்னென்ன, தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய குளறுபடி பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஏன் நாளைக்கு நீங்க 2024 தேர்தல் நிக்க போறேன்னு சொல்றீங்க. விஜய் நிக்கிறார். ஒரு குறிப்பாக சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். விஜய் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் பர்சன் தான், ரிலிஜியஸ் நியூட்ரல் பர்சன் தான். ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றார், சார் நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில் போய் நிப்போம் சார் சொல்றாரு. விஜய் போறாரு. அந்த இடத்துல பாஜக எல்லா கிறிஸ்டியன்ஸையும் தூக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க பிளான் பண்ணி அப்ப இது பெரிய இஷ்யூவா இல்லையா? நீங்க ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கறாங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாம போயிட்டாங்களே, அது என்னையா காரணம், யாரையா நீங்க தூக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்திற்கு விஜய் இந்த மாநாட்டு மேடையை பயன்படுத்தி பேச மாட்டேன்னா அவர் எதை தான் நீங்க பேசுவீங்க? நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பார்த்தோம், 10 லட்சம் பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய வாக்குகள் திருடப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. அப்ப வந்து கனெக்ட் ஆகும்ல. அப்ப நீ எல்லாம் நாளைக்கு 2024 நிற்கும் பொழுது இந்த கூட்டத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, தேர்தல் டிக்ளேர் பண்ண உடனே உன்னோட வாக்காளர் பட்டியல ஓட்டு இருக்கா இல்லையான்னு முதல்ல பாரு அப்படிங்கறத மெசேஜா சொல்லி அமிச்சிங்கன்னா, ஓ வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருக்குப்பா, ஓட் சோரி நம்ம சொல்ல மாதிரி வாக்கு திருட்டு பெருசா நடக்குதுப்பா அப்படிங்கறத அவன் கனெக்ட் ஆகும். இன்னொரு திருமங்கலத்துல நீங்க மாநாடு போடுறீங்க, திருப்பரங்குன்ற மலையை வச்சு பாஜக என்ன பெரிய மதவாத அரசியல் பண்ணுது. நீங்க நிறைய பஞ்சா பேசுனீங்கல்ல, ரெண்டுமே மேம் தானே வருது. மதவாதம் சொல்லிருக்கலாம் அட்லீஸ்ட் மலை மதவாதம், மலையை வைத்து மதவாதம் செய்கின்ற பாஜக பிளவுவாத அரசக்தியே இப்படியாவது அட்லீஸ்ட் பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசல நீங்க? மதுரையில நீங்க இங்க இருந்த தூய்மை பணியாளர்களை வழக்கம் போல பணிவருக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லி பாத்தீங்க. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. சரி, அந்த போராட்டத்திற்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன். நான் சொல்லி மதுரையை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் பேசுறேன். நீங்க திமுக அரசாங்கம் தானே டார்கெட் பண்ணி பேசுறீங்க. திமுக தவறுகள் நடக்குது, அதை நான் சொல்லி பேசுறேன். அதிமுக இது பாஜக இந்த விஷயங்களை இவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சி ஊழலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்களே அதான் சொல்றீங்க. மதுரை மாநகராட்சி ஊழல், மேயருடைய கணவர் கைது செய்யப்படுகிறார், என்னங்க நடந்துட்டு இருக்கு மதுரையில அப்படின்னு கூட. ஏன்னா இது ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் மனப்பாடம் பண்றதுக்கான டைம் இது. அதுக்கு நடுவில் நீங்க புதுசாக ஒன்று இன்சர்ட் பண்ணீங்கன்னா, அவர் வந்து அங்கே 6 தடவை மறந்தாரு, இங்கே ஒரு தடவை தான் மறந்தாருங்கிறதே சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். பரவாயில்ல, தலைவர் இந்த வாட்டி பரவாயில்ல, நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்க அவரோட ஸ்பீச்சை பாருங்களேன். நீங்க ஒரு அந்த 2ஆம் ஆண்டு விழாலே பொதுக்குழுலே அவர் பேசுறாரு. நாட்டில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, கொஞ்சம் இருங்க அப்படி சொல்லிட்டு, இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மறந்துட்டு பேப்பர் பார்த்துருமானா? அப்படி ஒரு தலைவன் இருக்கா? ஏன்னா அன்னைக்கு ஸ்கிரிப்டில் அவர் சரியா பணப்பாடம் பண்ணாம வந்துட்டார், அவர் மாட்டிக்கிட்டார். அதே தான் பண்ணாரு. அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னவோ. இன்னொன்று, இது எவ்வளவு தூரம் அவரோட இன்புட்ஸ் கொடுக்குறாருன்னு பெரிய எல்லாருமே எழுதுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஆள் வச்சு எழுதுவாங்க. இதுல வந்து விஜயோட இன்புட்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை இது வந்து முழுக்க ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஆளை வச்சு, ஒரு டேரக்டரை வச்சு எழுதி கொடுங்க, ஏதாவது எழுதி கொடுங்க, தலைவர் பேசிடுவார் அப்படின்னு சொல்றாரா? அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பிற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன நியாயம் செய்யணுங்கிறதுல கூட குறைந்தபட்சம் இல்லையே அவர்கிட்ட. சம்மந்தம் இல்லாமல் ரஜினி வம்பிழுக்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வம்பிழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் சம்மந்தம் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை கையில் எடுக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோட இருக்கும் பொழுது எத்தனை முறை விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சு பேசினாரு? நீங்க கோட்டில் அவர் பயன்படுத்துறதுக்கு மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் பர்மிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற மட்டும் அப்போ மட்டும் அவர் வெங்கட் பிரபு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறீங்க, சாலிகிராமத்துக்கு போறீங்க. அதற்கு முன்னாடி உங்களை வளர்த்து விட்ட விஜயகாந்த், இன்னும் சொல்ல போனா விஜய் வளர்த்து விட்டவர்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஐஜி சார்,
அதற்கு பிறகு முக்கிய பங்கு எஸ்ஐசாரே சொல்ற போது விஜயகாந்த் மிக முக்கிய பங்கு இருக்கு. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதோ மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்க எத்தனை முறை போய் சந்திச்சீங்க? இப்ப இன்னைக்கு விஜயகாந்த் நான் மதுரையில இருந்து பேசுறேன், எனக்கு விஜயகாந்தோட ஓட்டு வேணும், நான் வந்து எம்ஜிஆரோட ஓட்டு வேணும், அண்ணாவோட ஓட்டு வேணும், இது எப்படி உங்களுக்கு வரும்? நீங்க இதுவரைக்கும் யாருக்காவது உண்மையாக விஜயகாந்துக்கு நான் இருந்திருந்தேன்னா அந்த ரசிகர் கூட யோசிப்பாங்க, எங்க கேப்டனுக்கு பிறகு எங்களோட தளபதி தான்பான்னு யோசிப்பாங்க. சம்மந்தமே இல்லாம நான் வந்து விஜயகாந்த் பேரை சொல்லிட்டேன், அவர் கூட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஓட்டு போட்டுருவாங்களா? நம்மளுடைய முந்தைய பேட்டியில வந்து நீங்க பேசும்போது ஒரு விஷயம், அதாவது அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆமா. அப்படின்னு. இப்ப அந்த அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இனிமேல் அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்றத வந்து உடைச்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த கிளாரிட்டியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பார்க்கிறேன். நீங்க அவர் மக்களை மீட்போம்னு ஒரு பயணம் போறாரு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, நயினார் நாகேந்திரன் கூட மேல ஏத்தி கோயம்புத்தூர்ல கூட ஏத்துறாரு. அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு விருந்துக்கு போறாருன்னு பார்க்கிறோம். இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப 4வது கட்ட சுற்றுப்பயணம் போறார். எல்லா சுற்றுப்பயணங்களிலும் அதிமுக கொடியோட சேர்ந்து பாஜக கொடியும் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அமித்ஷா அவர்கள் இப்ப நீங்க பூத் முகவர்கள் நேத்து மாநாடு வரும்போது கூட எடப்பாடியை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? எடப்பாடி பார்த்து அடுத்தது ஏன்னா எடப்பாடி என்ன யோசிக்கிறாருன்னா சீட் ஷேரிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாங்க இவங்க 60 சீட் 70 சீட் ஆரம்பிப்பாங்க, அதனால நம்ம தவிர்த்துடலாம் அப்படி இருக்கு. சோ கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்குங்கிறத அண்ணாமலை கூட நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தான் நம்ம முக்கிய கடமைன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார், அவரும் டிக்ளேர் பண்ணிட்டார். இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்ட் ஆயிருச்சு. இனிமேல நம்ம கதை சொல்லி விஜய் ஏமாத்த முடியுமானா ஏமாத்த முடியாது. இப்ப விஜயும் அதை உணர்ந்திருப்பாரு. ஏங்க கூட்டணி வராங்க டிசம்பர்ல வராங்க நீங்க என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒன்னும் நடலையே. ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு எடப்பாடி சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப அதுக்கும் கேட்ட போட்டாரு விஜய் அப்படின்னு இல்ல, முதல்ல எடப்பாடி அவர்கள் விஜய தான் பெரிய கட்சி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. அதிமுக பெரிய கட்சி திமுக தான். அவர் திமுக வரமாட்டாங்க. அப்ப வேற எந்த கட்சி வருவாங்க? அவர் நான் வந்து நாம் தமிழர் மனசுல வச்சு சொன்னாரா, விஜய் மனசுல வச்சு சொன்னாராங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு எடப்பாடி ஆப்ஷன் ஓப்பன்ல தான் இருக்காரு. பட் ஆனா இனிமேல் அதாவது வந்தீங்கன்னா என்டிஏ கூட வா, நான் தனிச்சு வருவேன், இதை உடைச்சிட்டு வருவேன், அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. நீ வரதுனா என்டிஏ. ஸோ என்டிஏ கொள்கை எதிரின்னு அறிவிச்சாச்சு. கொள்கை எதிரி கூட போய் சேர்ந்தா விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் அதோட க்ளோஸ் ஆயிடும். அது தெரியும். பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ் ஆகும், சினிமா கேரியர் அடி வாங்கும், சங்கி நடிகராக முத்திரை குத்தப்படுவார். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நம்ம வேற வழியே கிடையாது. இன்னைக்கு தனிச்சு தான் நம்ம களம் காணணும். யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா? அவர் சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம், யாரும் வர மாட்டாங்க. என்ன சஸ்பென்ஸும் இல்லை அதுல. யாருமே வரமாட்டாங்கிற சஸ்பென்ஸ்ங்கிற வார்த்தையில அவர் முடிக்கிறார். அவ்வளவுதான். யார் வர போறா இவரை நோக்கி? இந்த மாநாடே வந்து நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க, விஜய் பயங்கரமா பேசிட்டாரு அப்படின்னா சில கட்சிகள் கூட யோசிக்கலாம். ஓகே, சில கட்சிகள் கருத்துக்களா தெரிவிக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட்லேயே கூட்டணி கட்சியிலே சொல்றேன், இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட விஜய் நல்லா பேசிட்டாருங்க, விஜய் பயங்கரமா பேசிட்டாரு, விஜய் பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க பெருசா பொருட்டாவே எடுத்துக்கல யாருமே. படத்துல வரக்கூடிய திரைக்கதை மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்தது. குறிப்பா சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்க போகுது, அவர் எங்க போட்டியிடுறாருன்னு சொல்ல போறாருன்னு பார்த்தா மதுரை கிழக்குன்னு சொன்ன உடனே மதுரை கிழக்கு போட்டி போட போறாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. உடனே அதை வந்து அவரே உடைக்கிறாரு. இல்ல, எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், என்னுடைய முகம் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் இல்ல, நீங்க நான் சொல்றேன், 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட விஜய் போட்டியிட போவதே கிடையாது. நீங்க சொன்னார் இல்லையா, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர்னு சொல்லி சொன்னார் இல்லையா? நான் சொல்றேன், ஒரு தொகுதியில கூட போட்டி போட போறது கிடையாது. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தானே சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக இவங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களமிறங்க போவதே கிடையாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, தனிச்சு தான் போகணும். தனிச்சு போகக்கூடிய நேரம் வந்துவிட்டால் விஜய்ங்கிற ஒரு முகம் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகணும். நீங்க அங்க வந்து சும்மா ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போய் விஜய் அன்பனோ இல்லை வந்து மற்ற மாவட்ட செயலர்களோ எஸ்ஆர் தங்கப்பாண்டி நிற்க முடியாது. விஜய் தான் போகணும். ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவங்களுக்கு யார் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு போய் நிற்கணும். இப்போ 234க்கும் விஜய் போகணும்னா ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் முடங்கி விட்டால் அது கஷ்டமாயிடும். இன்னொன்று, நீங்கள் விஜய் வந்து உதாரணத்திற்கு நாகப்பட்டினத்தில் இறங்குறா வச்சுக்கோங்களேன். அப்போது திமுக ஒரு அசைன்மெண்ட்டை ஒரு பெரிய அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. விஜயை முடக்கிறதா உங்களுடைய வேலை, விஜய் இங்கேயே வச்சிருங்க, அவ்வளோதான், அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னா விஜய் அங்கேயே முடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வேலை செய்யணும், எல்லாமே நடக்கும். அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, விஜய் தான் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறதுனால விஜய் எந்த இடத்திலும் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் விஜயே இறங்கி தோத்துட்டாருன்னா இந்த கட்சி அடுத்து எப்படி டேக் ஆஃப் ஆகும்? அது ஒரு சிக்கல் இருக்கு. விஜய் இறங்கிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரியான புதிய கட்சிகளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லையா, அதுல இருந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த கட்சியோட ஒர்த்து இவ்வளவுதான்ப்பா, 6%பா, 7%பா, 8%பா, இதுக்கு மேல அந்த கட்சிக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. நீங்க அடுத்தடுத்த தேர்தல்களை மறுபடியும் நீங்க கூட்டணிக்கு போறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடணும். அப்ப அதனால விஜய் எங்குமே மதுரை கிழக்கல்ல, மதுரை மேற்கல்ல 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியிலும் விஜய் இறங்க போவது கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தலைவர் வந்து நாங்க எப்படியும் 150 101 சீட்டு ஜெயிச்சிருவோம், அதுக்கு பிறகு அவரு முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்குவாரு, யாராவது எங்க தலைவருக்காக யாரு வந்து ரிசைன் பண்றதுன்னு பெரிய போட்டியே நடக்கும்,
அந்த போட்டியில் ஒருத்தர் வந்து விலகிடுவார், எங்கள் தலைவர் அப்புறம் நின்று அவர் முதல்வர், அவர் வந்து எம்எல்ஏ ஆயிடுவார் இப்படின்னு ஒரு கதையை கொடுப்பாங்க. இது கூடுதலாக அவனை சொல்கிறேன். அவர் இன்னும் இப்போ வந்து அறிஞர் அண்ணா எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அறிஞர் அண்ணா 1967 தேர்தலில் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டாரா? அவர் போட்டி இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் தான் போட்டியிட்டார். அவர் தென்சென்னையில் தான் போட்டியிட்டார். பார்த்தீங்களா, அறிஞர் அண்ணா எப்படி போட்டியிடலையே அதே மாதிரி எங்க அண்ணனும் போட்டியிட. அண்ணா தோல்வி அடைந்திருக்காரு எலெக்ஷன்ல, தோல்வி அடைஞ்சிருக்காரு. நீங்க 67 தேர்தல் சொல்றாங்க இல்லையா? 67 தேர்தலில் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது, அந்த திமுக போட்டியிடுறாங்க, திமுக பெருவாரை வெற்றி பெறாங்க. ஆனா அண்ணா அவர்கள் வந்து எம்பி தான் நிக்கிறார். அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து இங்கெல்லாம் நிற்பார். நான் சொல்ல அங்க யோசிச்சுட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியை நான் இங்க உடைக்கிறேன். என்ன பேசு, இது வந்து எந்த லீக் நியூஸும் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி எப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுதான் இதான் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இது விஜய் அவர்கள், நான் சொல்றேன், நீங்க பிரேக்கிங்காவே போடுங்க, விஜய் அவர்கள் 234 தொகுதியில் ஒரு தொகுதியிலும் நிற்க போவதே கிடையாது. எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு தனிச்சு தான் போகணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம புஷ் பண்ணிட்டாங்க அவங்கள. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு 234 போறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா யார் காசு செலவு பண்றதுங்கிற பெரிய, நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கே காசு செலவு செய்யாத விஜய் திடீர்னு ஒரு 200 கோடி 300 கோடி எடுத்து கொடுங்கன்னா என்ன பண்ணுவார்? அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதாவது டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. ஆனா விஜய் அவர்கள் நிற்க போறதே கிடையாது. இல்ல அந்த பாடல்லே வந்து கோடிகளை விட்டுட்டு களத்துக்கு வராரு அப்படின்னு தானே சொல்றாங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார் உங்கள் விஜய், அந்த பாட்டு தானே. அதான் சொல்லல, இந்த ஒரு மாநாடுக்கு என்னென்ன வேணும்னு மற்ற கட்சிகள் யோசிக்கும் பொழுது கருத்தரங்கம் வைப்போம், கவியரங்கம் வைப்போம், மாநாட்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பேசுவோம்னு சொல்லி பேசுவாங்க. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, இந்த மாநாடு என்னென்ன ரெடி பண்றீங்க சார்? ஒரு பாட்டு ரெடி பண்றேன் சார், ஃபைட் வந்து எப்படி நம்ம ஆட்களே பார்த்து ரேம்ப் வாக்கில் வரும்போது ஃபைட்டு பார்த்துக்குவாங்க சார், காமெடி சீன்ஸ் எக்கச்சக்கமா நிறைய இருக்கு சார், அப்படி சோக காட்சிகளும் நிறைய இருக்கு சார், நிறைய பேர் மயக்கப்பட்டு விடுவாங்க சார், இன்னும் கம்ப்ளீட்டா ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. ஏங்க நீங்க முதல்ல ஒரு பாட்டு போட்டாங்க ஞாபகம் இருக்கா? தோல் எல்லாம் கை போட்டு எங்க தலைவன் தரையில இறங்குவான், நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் தூய்மை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்துலாம் போய் நிப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கே அங்க போய் உங்களால் நிக்க முடியல, ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போய் நிக்க முடியல. நீங்க வந்த பணியூருக்கு வாங்க ஐஸ்வர்யம் எல்லாம் தூய்மை பணியாளர்கள் சார்பா அவர் பாரதி பேசினார் இல்லையா? இல்ல நாங்க தான் அவர் தேடி போனோம், அவர் வர வேணாம் நாங்க தான் சொன்னோம். அதே பாரதி என்ன சொன்னாரு, நான் எல்லா கட்சியுமே போய் சந்திக்கிறக்கா முடிவு பண்ணியிருந்தோம், அது மாதிரி இதுவும் சந்திக்க. எத்தனை கட்சியை போய் பாரதி சந்திச்சாரு? புஷி ஆனந்த் வந்து பேச வைக்கிறாரு, பாரதி அதுக்கு. நீங்க இன்னொன்னு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து மோசம் அடைந்ததற்கும் ஒரு காரணம் இதுதான். ஏங்க நீங்க நாம் தமிழர் மேல நமக்கு குறை இருக்கலாம், நமக்கு விமர்சனம் இருக்கலாம், பல கட்சிகள் மேல குறை இருக்க விமர்சனம். ஆனா பல கட்சிகள் அங்க போய் நின்னாங்க, அவங்க கூட நின்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்க விஜய் கூப்பிட்டாரு, நீ போயிட்டு இது என்ன நியாயம் அவங்க கேட்டாங்களா இல்லையா? அதற்கு பிறகு அவங்க எல்லாரும் விட்ரா பண்றாங்க. ஏன் காவல்துறை வரும் பொழுது ஏன் இவங்க எல்லாம் எந்த இடத்துல இல்லையே, சமூக செயற்பாடுகள் இல்ல, நாங்க உங்களுக்காக 10 நாட்களா பசிதண்ணி இல்ல, நீங்க போராடுறவங்க நாங்களும் உட்காந்து போராடிட்டு இருக்கோம், நீங்க விஜய் கூப்பிட்டாரு நீங்க அங்க போயிட்டீங்களே, அது எப்படி முறையாகும்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. தூய்மைப்படைகள் போராட்டத்தை நான் வந்து அவசியம்னு சொல்றேன். நிச்சயமாக இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு தவறான முடிவு எடுத்துக்க கூடாது. சேகர்பாபு வந்து இவ்வளவு மோசமாக அதை ஹேண்டில் பண்ணிருக்கூடாது, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை நீங்க செய்யும் பொழுது தானே அங்க சிக்கலாகுது. நீங்க அப்படியே அவர் சொன்னாலும் பாரதி என்ன சொல்லிக்கணும், சார் எல்லா கட்சி அரசியல் தலைவரும் நீங்க தான் சார் வர்றாங்க, நீ கூட்டம் வருதுன்னு எனக்கு புரியுது, நைட் ஒரு 2 மணிக்கு வாங்க சார், 3 மணிக்கு வாங்க சார், யார்ட்டையும் சொல்லாம நீங்க அமைதியா வாங்க சார். நீங்க திடீர்னு அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் மாலை போட போனீங்க, யாருக்குமே தெரியாம போனீங்க, பெரியார் சிலைக்கு மாலை போட போனீங்க, அது மாதிரி வாங்க. நீங்க 3 மணிக்கு வந்தா பெரிய கூட்டம்லாம் வந்துடாது சார். உங்க கட்சிக்காரர்கள் கூட அவர் கட்சிகளை சொல்ல போறது கிடையாது, நேரா வாங்க சார். வந்து பார்த்தாரு, விஜய் நைட்டு பார்த்தாரு, 2 போட்டோ எடுத்தாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, உட்காந்து பேசினாரு, அப்படி பண்ணிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொன்னு, சரி கூட்டம் வந்துடும், அடுத்த மாசம் விஜய் என்ன செய்ய போறாரு? சுற்றுப்பயணமா, நடைப்பயணமா? சென்னை ரிப்பன் மாளிகைக்கு போனா கூட்டம் வரும் சொல்கின்ற விஜய் தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் நடைபயணம் போறாரா? அப்ப கூட்டம் வராதா? அப்ப என்ன சொல்லுவார்? அப்போ அங்கும் கூட்டம் வருகின்ற காரணத்தினால் என்னுடைய சுற்றுப்பயணத்தை நான் பனையூரில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளேன். இன்று வந்து திருச்சி மக்கள் கிளம்பி வந்தால் நான் சுற்றுவதை நீங்கள் பார்க்கலாம், இன்று தஞ்சாவூர் மக்கள் கிளம்பி வந்தால் நான் சுற்றுவதை, வீட்டுக்குள்ளே சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சொல்ல போறாரா? மக்களிடம் செல்வாரான்னு கேட்டீங்க, 3 எழுத்து மந்திரம், விஜய் வந்து விட்டார் பாருங்க அப்படின்னு ராம்பாக் போகும்போது ராஜ்மோகன் சொன்னார். சொல்றேன், ராம்பாக் போறதா மக்களிடம் சொல்றதா? நீங்க வந்து ரோட் ஷோ, சாலை வளம் செல்வதா மக்கள்கிட்ட போறதா? மேல நின்று அப்படியே டாடா காமிச்சிட்டே போறாரு. அந்த ஜனநாயகம் ஷூட்டிங் போகும்போது அவங்க கட்சிக்காரர் சொல்றேன், பாத்தீங்களா மக்கள்கிட்ட போயிட்டாருங்கிறான். இவங்க அதான் சொல்லல, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனா தலைவர் தான் மக்கள்கிட்ட போயிட்டாரே, எல்லாரும் தியேட்டருக்கு வந்து மக்களே பார்த்துட்டாங்களே, அவர் பனையூர்ல இருக்கிற பாக்குறதுக்கு பதிலா நீங்க தியேட்டர்ல வந்து பாத்துட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் நான் சென்னையில இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தா பயங்கரமா கூட்டம் வரும் நீங்க நினைச்சீங்கன்னா, லாஜிக்கலா கேட்கிறேன், அடுத்த மாசம் நீங்க எப்படி சுற்றுப்பயணம் போவீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப அது பொய்யா இருக்கணும், இல்ல இது வந்து பொய்யா இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பொய்யா இருக்கணும் இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். இன்னொன்று, நீங்க அதுக்கு பதிலும் அவர் சொல்லிட்டாரு. நீங்க இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது, சிங்கம் வந்து வேட்டைக்கு போகும் பொழுது எல்லா வேட்டைக்கும் போகாது,
சிங்கம் வந்து கெட்டுப்போன உணவை சாப்பிடாது. அதை விட பெரிய மிருகத்தை தான் அது வேட்டையாடும். சில பேர் டீகோட் பண்ணும்போது இல்ல அவர் வந்து சீமான் அவர்கள சொல்றாரு. தான் தனிச்சு போவேன்னு சொல்றாரு. இந்த சிங்கம் பனையோல படுத்துங்குன்னு சொல்றாரு அவர். அவ்வளவுதான். இந்த சிங்கம் நீங்க சும்மா கவின் ஆணவ படுகொலை என் கருத்து சொல்லுப்பா, தூய்மை பணியாளர்கள் கருத்து சொல்லுப்பா, எஸ்ஐஆர் நடக்குது கருத்து சொல்லுப்பா, தேர்தல் ஆணையம் ஓட்சோரி சொல்ற கருத்து சொல்லுப்பா, என்ன சும்மா டெய்லி எனக்கு கருத்து கேட்டே இருக்கீங்க என்ன? நான் அந்த மாதிரி கருத்து எல்லாம் சொல்ற ஆள் கிடையாது. அதனால எல்லா பிரச்சனைகளுக்கும் விஜய் கருத்து சொல்லுவாரா கருத்து சொல்லுவாரா கருத்து சொல்லுவாரான்னு கேட்காதீங்க. நீங்க இதே தான் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இதுலையும் அன்னைக்கு எழுதி கொடுக்க வச்சவங்களும் இதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? போட்டோஷூட் அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அன்னைக்கு விழுப்புரத்தில் வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயங்கரமான வெள்ளம் போயிட்டு இருக்கு. விஜயை களத்துக்கு போகணும்ட்டு சொந்த கட்சிக்காரன் சொல்றான், அண்ணா தயவு செய்து போங்கண்ணா, என்னடா அப்படி இருக்கீங்க, அவங்க ஷூட்டிங் வந்து எங்க ஈசிஆர்லாம் நடக்குது, அப்படியே போயிடுங்கண்ணா நீங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. சொந்த கட்சிக்காரன் இழுத்து போட்டு அடிச்ச பிறகு ஒரு 3 பக்கத்துக்கு பெரிய அறிக்கை வருது. ஆனா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வந்து சொல்றாரு, எல்லாத்துக்கும் என்ன கருத்து கேட்காதீங்க, போட்டோஷூட் அரசியல் எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப நீங்க பனையூருக்கு கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட நபர்களை பார்த்தது போட்டோஷூட் அரசியல் இல்லையா? அப்ப அதை ஏன் போட்டோ எடுத்து வெளியே அனுப்புறீங்க? போட்டோ எடுக்காம உள்ளே வச்சுக்க வேண்டியதானே? தலைவர் சந்தித்தார்னு சிம்பிளா நியூஸ் போட வேண்டியதானே? எதுக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுறதுக்கு 2 பேரை கூப்பிட்டு வந்து நீங்க வீடியோ எடுக்க வைக்கிறீங்க? ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இயல்பாக சில விஷயங்களை யோசிச்சார், நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சார்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்ப நீட்டு குறித்து அவரோட உண்மையான விஜயோட பார்வை என்ன? நீட் வேணுமா நீட் வேண்டாமா? ஒரு கல்வி இதுல நீட்டு தான் முக்கியமான பிரச்சனை, நீட்டுக்காக இடைக்கால தீர்வு என்ன நீண்ட கால தீர்வு சொல்லி பேசுறீங்க. அடுத்த கல்வி விருது வழங்கல நீட்டு ஒரு பரிச்சை தானேங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாண்ட் மாத்துறீங்க. இன்னைக்கு மோடி அவர்களேன்னு சொல்லி பேசும்போது நீட்டுக்கு நீங்க விலக்கு கொடுப்பீங்களா இல்லையா? இப்போ மோடி கேட்கறதுக்கு 2 விஷயம் தான் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க வந்து விலக்கு கொடுப்பீங்களா இல்லையா? அதோட முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். கச்சத்தீவு கேட்டார். இது 2 தான் கேட்டார். வேற விஷயமே இல்லையா? இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய நீங்க கேட்க மாட்டீங்களா? தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு, மோடி அவர்களே இல்ல தேர்தல் ஆணையாளர் அவர்களே இதான முன்னாடி சொன்னோம் அவர்களேன்னு சொல்லி பேசிருக்கலாம்ல. அதையெல்லாம் சொல்லாம நீங்க வந்து பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் உண்மையிலேங்க நீங்க இந்த சொந்த கட்சிக்காரனே பெருசா எதிர்பார்த்தாங்க. கவின் ஆணவ படுகொலை எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா, மதுரையில் நின்று பேசுவாரு, எந்த சமூக மக்களை நீங்க எல்லாம் அவர் யோசிக்கிறாரு நீங்க சொல்றீங்களா அங்கே நின்று பேசுவாருன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தானே எப்படியா பேசுவாரு? சென்னையில் உட்காந்துட்டே பேசுறதுக்கு அவர் தயங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி மதுரையில் உட்காந்து பேசுவாரு? மதுரை பிரச்சனைகளை பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பேசல, தேசியில நடக்கிற பிரச்சனைகளை பேசல, சம்பந்தமே இல்லாம ரஜினியை வம்பிழுக்கிறாரு, கமலை வம்பிழுக்கிறாரு, விஜயகாந்த் கையில் எடுக்கிறாரு, எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு. நான் வந்து இனிமேல் வேற வழி இல்லை, நான் வந்து தனிச்சு தான் போகணும், அதனால நான் அதிமுக வாக்குகளும் எனக்கு வந்துடும், நான் எம்ஜிஆர்ங்கிற பேரை சொல்லிட்டேன், இன்னைக்கு ஒரு கிளியர் லீடர்ஷிப் இல்லை, அந்த வாக்களை கவர போறேன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் ஒட்டுமொத்தமாக நடந்தது. இதுதான் சொல்ல போறீங்கன்னு இதுதான். ஏன்னா விஜய் ஆதரிக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசும்போது என்னங்க இவ்வளவு மோசமா இருக்காரு அவரு, நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம், பெருசா ஏதோ எதிர்பார்த்தோம். ஏன்னா போன மாநாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குனார். ஏன்னா போன மாநாட்டில் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு மோசமான படமாக இருக்குன்னு உள்ள போகும்போது விஜய் வந்து அந்த படத்தை ஓட்டிட்டாரு. அதற்கு பிறகு நடந்த எல்லாமே சொதப்பல். நீங்க அம்பேத்கருக்கான நூல் வெளியீட்டு விழா, பரந்தூர் போனது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா பேசுறேங்கிற பேர்ல கண்டென்ட்டே இல்லாம பேசி முடிச்சிட்டாரு. அப்ப இதுல வந்து சரி அந்த மாநாட்டில் பேசுற அளவுக்கு பெரிய விஷயங்கள் பேச போறாரு, பல இஷ்யூஸை கையில் எடுக்க போறாரு, இதெல்லாம் விரிவா பேச போறாரு, தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற சொல்ல போறாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க எதுவுமே இல்லாம உங்களோட இணையத்துல பசங்க சண்டை போடுற மாதிரி, நீங்க கூலி படம் ஓடிருச்சு பாரு, கூலி படத்தை ஓட்ட விடாம பண்றேன் பாரு, அந்த பசங்க சண்டை போடுற மாதிரி, கமல் அவர்கள் வந்து நான் சண்டை போடுறேன், விமல் ரசிகர்களை வம்பிழுக்கிறேன், விஷால் ரசிகர்களை வம்பிழுக்கிறேங்கிற மாதிரி நீங்க ஒரு பெரிய அளவில் போய் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இவன் இம்மெச்சூர்டா இருக்கான், இவர் மெச்சூர்டா இருப்பான்னு பார்த்தா இவரே பெரிய இம்மெச்சூர் லீடரால இருக்காரு. இல்ல தலையில கார்ஃப் கட்டினதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவருடைய அது சொந்தமாக தான் யோசிச்சிருப்பார். சினிமாட்டிக்காக சில விஷயங்களை பண்றதுக்கு நான் சொல்றேன். அந்த ரேம்ப் வாக் போறது சொல்லியிருப்பாங்க சார், ரேம்ப் வாக் போங்க சார், அந்த துண்டை பிடிச்சது போனதுல பண்ணாரு, அது கொஞ்சம் ஹிட் ஆகுதுன்னு அவர் நினைக்கிறாரு, அப்ப துண்டை திருப்பி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவன் ஆனா அதுக்கு மேல இப்ப நீங்க போன வாட்டியே பவுன்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஆள் பத்தலைங்கன்னு 1000 பேர் கூடுதலா இறக்குனாங்க. ஆனா அந்த பவுன்சர்ஸும் பத்தல. நீ கிரீஸா தடவை, நான் எல்லாத்துக்கும் மண்ணள்ளி போடுறேன் பாரு, நான் மண்ணள்ளி போட்டு மேலே ஏறி வந்துட்டான். அவனுக்கு தெரியாதா அவன் எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு இருக்கான் அவன். இல்ல அந்த ஸ்கார்ஃப் கட்டினதே வந்து இந்த ஸ்கார்ஃப் கட்டின அந்த ஸ்டில்லையே வந்து ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா வெளியிடலாம். அதாங்க எல்லாமே நீங்க சினிமாவை தானே யோசிக்கிறாங்க இந்த பசங்களுமே. அண்ணன் வந்து ஒரு சினிமா நடிகர், சினிமாவே தான் நாங்க கடைசி வரைக்கும் நீங்க இது ஒரு அரசியல் தலைவராக யோசிக்கவே இவங்களே தயாரா இல்ல. நீங்க அந்த கட்சியில பேசுறவங்க ஜனநாயகன் பேசி அந்த ஜனநாயகனுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்களே தவிர, இவர் அரசியல் கட்சி தலைவர், இவர் தமிழ்நாட்டின் விடிவெள்ளி, இவர் தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க போகின்ற சர்வரக நிவாரணம் யாராவது பேசுறாங்களா? அது கிடையாது இல்ல. ஜனநாயகனுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சுக்கலாம். இன்னும் கூட யோசிச்சிருப்பான், சரி இந்த பாட்டை ஓப்பனிங் சாங்க ஜனநாயகம் வச்சிருந்தா என்னையா ஹிட் ஆயிருக்கும், இந்த பாட்டை கொண்டு போய் இந்த மேடையில போட்டீங்களேன்னு யோசிச்சிருப்பானா இல்லையா? அவன் நல்ல அட்டகாசமா இருக்கு அந்த பாட்டு. ஒரு புதிய வாக்காளர்கள் இல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள்
தமிழ்நாட்டுல எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க. அந்த வாக்குகள் விஜயை நோக்கி போக போகுது. இல்ல திமுகவின் மீது கடுமையாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் ஆதரிப்பாங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல. கரெக்ட் தான். விஜய்கிட்ட இருக்கிற இந்த கூட்டம் பொலிட்டிக்கலா, அதாவது கடைசி வரைக்கும் எங்க அண்ணனை பார்த்தாலே போதும், எங்க அண்ணன் போற துண்டை பிடிச்சாலே போதும், எங்க அண்ணன் ஏன் துண்டை அவருக்கு போட்டாலே போதும், அவருக்கு மாலை போட்டாலே போதும் அப்படின்னு பொலிட்டிக்கலா இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு அந்த வாக்குகள் இருக்கும். எங்க அண்ணனை பார்த்துட்டு அதை விட இனிமேல் என்ன வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டியது என்ன இருக்கு? அது அந்த பொண்ணா இருக்கலாம், இந்த பசங்களா இருக்கலாம். எனக்கு எங்க வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க இருக்காங்க. அங்கிள் என் ஹார்ட்டே அவர்கிட்ட தான் இருக்கு அங்கிள்னு சொல்ற பொண்ணு இருக்கா. அவங்க அப்பா இப்பதான் 100 ரூபா வாங்கிட்டு போய் செலவு பண்ணது என்னடி ஹார்ட் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். நான் இது நடந்த விஷயம் சொல்றேன். அதெல்லாம் இல்லப்பா, ஒரே ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சிருங்க அங்கிள், அது போதும் அங்கிள், என் வாழ்க்கையில சாதிச்சுட்டேன் அங்கிள் அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் இருக்க தான் செய்யறாங்க. அவரை விட என்னங்க வேணும் அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. என்னன்னா இவங்களாம் பொலிட்டிக்கலா இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்க. நான் சொல்றது இப்போ நிறைய பேர் சொல்லும் பொழுது திராவிட கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ செய்ய தவறிய விஷயம் என்கிறது பொலிட்டிசைஸ் பண்ணாமையே நம்ம வச்சுட்டு இருக்கோம் இவங்க எல்லாத்தையும். ஸோ அவன் 19 பார்வை ஊழல் இருக்குங்க, இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இந்த கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள் தாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். அந்த கட்சி எல்லாம் ஊழல் கட்சிகள் எல்லாருமே பொலிட்டிசைஸ்டா தான் இருக்காங்களா? எல்லா கட்சி தொண்டர்களுமே பொலிட்டிசைஸ்டா தான் இருக்காங்களா? நான் சொல்றேன் ஓரளவுக்கு. அதை நான் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு திமுக கூட்டத்துக்கு போனாங்கன்னா, இல்லை அதிமுக கூட்டத்துக்கு போனாங்கன்னா, கொஞ்சமாவது அவன் பெரியார் குறித்து, அண்ணா குறித்து ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பான். அட்லீஸ்ட் டெய்லி பேப்பர் படிப்பான், இல்லை நியூஸாவது பார்ப்பான். இன்னைக்கு இப்போ இந்த விஜய்கிட்ட இருக்கிற கூட்டம் எத்தனை பேர் பேப்பர் வாங்குவாங்க, இல்லை எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் கூட வாங்க, நிறைய இடங்கள் அது இல்லை. எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பாங்கன்னு கேளுங்க. ரீல்ஸ் தான் பார்ப்பான், அவன் ஷார்ட்ஸ் தான் பார்ப்பான், அவன் பெரிய வீடியோ கூட பார்க்க மாட்டான். நீ இன்னொன்று, நீங்கள் ரேம்ப் வாக் முடிச்சோன்னா ஒரு கும்பல் வெளியே போதா இல்லையா? ஒரு பெரிய கும்பல் அப்படியே வெளியே போகுது. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. இன்னொன்று அவனுக்கு இன்னும் அடுத்த நாள் வேலை இருக்கும். பாவம் வியாழக்கிழமை அவனை வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக அவனை போட்டு படுத்துறீங்க. காலையில் இருந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவளை கஷ்டப்படுத்துறீங்க. அவன் வெளியே போயிட்டான். நான் என் கடவுளை பார்க்க வந்தேன், கடவுள் பார்த்துட்டே போயிட்டேன். அவன் ஓட்டும் போட்டு நான் சொல்கிறேன், அதான் சேர்த்து ஓட்டு போடுவான். ஏன்னா அவன் பொலிட்டிக்கலாக இருக்கான். யாராவது ஒரு சிந்தனை அவன்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எதுக்கு ஓட்டு போகிறேன் சொல்லு, நீ ஓகே நீ என்ன வேலை பார்க்குறேன்? நான் டிரைவராக இருக்கேனே. டிரைவராக இருக்க இன்னைக்கு நிறைய சர்வீஸ் பேஸ்ட் ஆப்ஸ் இருக்குது, இது நிறைய சிக்கல் இருக்குது, நீங்களே பல இடங்களில் போராடுறீங்க. இது எதற்காவது விஜய் அவர்கள் தீர்வு சொல்லியிருக்காரா சொல்லு. தீர்வு கூட சொல்ல வேணாம். இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்காமேப்பா, இதில் ஒரு பிரச்சனை இருக்கா, அதில் ஒரு பிரச்சனை இருக்காமே, அந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த ஆப்பில் பிரச்சனை இருக்கா, இந்த சர்வீஸ் கமிஷன் உங்களுக்கு நிறையா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, அவங்களே எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு விஜய் அட்ரஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத அந்த டிரைவராக இருக்கிற பையன் யோசிச்சான்னா ஓகே, விஜய் எதுவுமே செய்யலையே நமக்காக அப்படின்னு அவன் யோசிப்பான். விஜய் தான் சினிமாலேயே ஒரு சர்க்கார் படத்திலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சான்னா அவன் அப்படி தான் இருப்பான். ஸோ இந்த குரூப் இப்போ விஜய்க்கு வரப்போகின்ற ஓட்டுகள் என்பது பொலிட்டிக்கல் ஓட்டு. பொலிட்டிக்கல் ஓட்டு ஒன்று கூட விஜய்க்கு போகாது. அதான் நான் சொல்கிறேன். அது அந்த அந்த பசங்களோ அந்த படித்த பசங்களும் சேர்த்தா சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் திமுக அரசாங்கத்தால் பயன்பெற்ற எவ்வளோ பசங்க பார்க்குறாங்க. தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த தளபதிக்கு போனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். 1000 ரூபா நீ வாங்குறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. வீட்டில் வாங்குறாங்க. ஆனால் ஏன் தளபதி தான் ஓட்டு போடுவேன், ஏன்னா எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியல் கட்சிகள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் கல்லூரிகள் இல்லை மேடைகள்லையோ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் அது ரொம்ப ஈஸி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த மேடை பேச்சுக்களை இவங்களால ஏற்படுத்த முடியுமா? நீங்கள் அறிஞர்னா பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தார், கலைஞர்கள் பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தார், இன்றைக்கும் இன்டலெக்சுவல்ஸ் திமுக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப சுருங்கிட்டாங்க நான் பார்க்குறேன். இது நிறைய பேர் போய் நிறைய பேர் பேசும்பொழுது தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்ற முடியும். இல்ல இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 60 ஆண்டு கால கட்சி திமுக, 50 ஆண்டு கால கட்சி அதிமுக, இப்படியான கட்சிகள் ஏற்படுத்தாத ஒரு மாற்றத்தை ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை விஜய் 2 வருஷத்திலே பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, அதான் சொல்றேன். ஆனா நீங்க என்னைக்குமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன். நீங்க இப்போ போன விக்ரவாணி மாநாட்டில் ஒரு கடிதம் எழுதுனீங்க, ராணுவ கட்டுப்பாடு நீங்க எல்லாம் வந்து செல்லுங்கள், பாதுகாப்பா வந்து செல்லுங்கள். இப்போ அதே லெட்டர் காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் எழுதுறாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எதுவும் மாறல. இன்னொன்னு, நீங்க கோயம்புத்தூர்ல மரத்துல இருந்து ஏறி குதிச்சது, மதுரையில மரத்துல குதிச்சது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் பொலிட்டிக்கலா தான் இருக்கணும்னு இவங்க விரும்புறாங்க. நீங்க பொலிட்டிசைஸ் பண்றோம், அதாவது சிம்பிள் நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன். நீங்க 5 பேர் கொள்கை தலைவரை உருவாக்குறீங்களா? நம்ம 5 கொள்கை தலைவர்கள் இவனுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் பாலாஜி, இப்போ நீங்க இந்த மேடை காலையில திறந்தா இருக்கு. அங்க பேசக்கூடிய சில உதாரணத்துக்கு ராஜ்மோகனை எடுத்துக்கலாமே. சார் நீங்க அஞ்சலி அம்மாள் பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, சந்தோஷமா பேசுவார். நீங்க லாயலமணி தம்பி, நீ வீரவங்க வேலுநாச்சியார் பத்தி பேசு, நீ அம்பேத்கர் குறித்து பேசு, அம்பேத்கருக்காக இயக்கம்லாம் நடத்தின நண்பர் தம்பி, அப்போ பேசுனா பேசுவார். இதே மாதிரி இன்னொரு பொண்ணு, மதுரை பொண்ணு ஒருத்தவங்க பேச வச்சாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் திறமையான இளைஞர்களை அழைத்து மேடையில் உங்களுக்குலாம் 1/4 மணி நேரம் கொடுக்குறோம். மக்களை என்கேஜ் பண்ணுங்க. காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கான தளம்,
மற்ற மாநாடுகளை பார்க்குறோம்ல, கருத்தரங்கள், கவியரங்கள், நீங்க அந்த மாதிரி இன்விடேஷன்லாம் போடாம டைம் இருக்குமா நீங்க பேசுங்க. மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுங்க. கேட்கறவன் கேட்கறான், கேட்காத இருக்கிறான். பொலிட்டிசைஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஏன் வந்து பண்ண மாட்டார்னா ஜான் ஆரோக்கியசாமி, ஒருவேளை லயலாமணி பேசுறது ஹிட் ஆயிருச்சு, விஜய் பேசுறது டவுன் ஆயிருச்சுன்னா என்ன பண்றேன்னு யோசிப்பார். ஏன்னா எல்லாத்தையுமே லைவ் பண்ண போறாங்க சேனல்ஸ். ராஜ்மோகன் பேசுறது ஹிட் ஆயிடுச்சு, விஜய் பேசுறது டவுன் ஆயிருச்சு என்ன பண்றது? நீங்க அதனால தான் பாருங்க, ஆதவர்ஜனா ஏங்க இந்த மேடையில பேசவே இல்ல? ஆதவர்ஜனா என்னங்க பேசவே இல்ல? ஆச்சரியமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? எங்க அருண்ராஜ் ஐயாரஸ் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்றாரு. அவர் சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. ஏங்க எல்லாருக்கும் ஏன் 5 நிமிஷத்துல முடிச்சு விடுறீங்க? விஜய் மட்டும் தான் 35 நிமிஷம் பேசணும்னு ஏன் நீங்க பண்றீங்கன்னா, என்கிட்ட கண்டென்ட்டே இல்லாம நானே ஏதோ கதறி வச்சிருக்கேன். அத வந்து அவரு சொதப்பி பேசி, இவன் நல்லா பேசிட்டான்னா, இந்த மாநாட்டின் ஹீரோவாக உருவாகிய ராஜ்மோகன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சேனல்ல. அப்ப அது பிரச்சனை ஆயிடும்ல. உங்க அப்பாவை பேச வச்சிருக்கலாம். செஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விஜய்க்கா ஜான் ஆரோக்கியசாமிக்கு? இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி வந்து எல்லாமே விஜயாக இருக்கணும்னு பார்க்கிறார். விஜய்ங்கிற ஒரு முகம் போதும். எனக்கு மீடியா வேணாம், சோசியல் மீடியா வேண்டாம், எதுவுமே வேண்டாம். விஜய்ங்கிற ஒரு முகம் மட்டும்தான். அந்த முகத்திற்கு அதுதான் விஜய் சொல்றார். 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர் சொல்றதுக்கான அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஜய் மட்டுங்கிற முகம்ங்கிற மட்டும் வச்சே நம்ம டிராவல் பண்ணிட முடியும். விஜய்ங்கிற ஒரு முகத்தை வச்சே நம்ம டிராவல் பண்ண முடியும்னு அவர் வந்து முடிவு பண்ணி அவங்க வேலை செய்றாங்க. அதனால வேற யாருமே வெளிப்படக்கூடாது. ஆதவர்ஜனாவும் இவ்வளவு செலவு பண்றாரு. செலவு பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேடையில சேர் போட்டு உட்கார்ச்சிருக்காங்களே தவிர, அவரும் ஆனா கண்டென்ட் நீங்க பேசக்கூடாது சார். நீங்க பேசாம இருங்க. இந்த மாநாடுங்கிறது விஜய்க்கான மாநாடு. நீங்க அம்பேத்கர் விழாலேயே நீங்க கட்சிக்குள்ள இல்ல. அதனால உங்களுக்கு 24 நிமிஷம் நான் பேச விட்டேன். ஆனா ஆதவர்ஜனா தானே உண்மையான பிரச்சனையை பேசினாரு. அவர் தான் வந்து அமைச்சர் மூர்த்தியை வந்து மையப்படுத்தி பேசியிருக்காங்க. அடுத்த கட்ட தலைவரை நோக்கி போயிருக்காங்க. அதான் சொல்றேன். இப்போ ஆதவர்ஜனாட்ட உண்மையிலேயே நீங்க இந்த மாநாட்டுல நீங்க பேசுங்கன்னு சொன்னா, அவர் 1/2 மணி நேரம் பேசுவாரா இல்லையா? 1 மணி நேரம் கூட பேசுவார். நீங்க பொது 2ஆம் ஆண்டு விழாலாம் 1 மணி நேரம் பேசினாரு. ரொம்ப நேரம் பேசினாரு பார்த்தோம். அம்பேத்கர் எல்லாருக்கும் மன தலைவர் அம்பேத்கர் விழால ஆதவர்ஜனாவோட ஸ்பீச் தான் பேசுபொருளா மாறுச்சு. விஜயோட ஸ்பீச் பேசுபொருளா மாறல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆதவர்ஜனாவை ஏன் இவ்வளவு சுருக்கமா கட் பண்ண வைக்கிறீங்க? அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா இந்த இடத்தில் விஜய் அவர்கள் தான் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதை அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா நீங்க விஜய் அவர்களும் நீங்க நிறைய கண்டென்ட் பேச போறாரு, இஷ்யூஸ் பேச போறாருன்னா விஜய் வந்து பிரதானமா தெரிஞ்சிருப்பார். வேற யாரும் பேசினா கூட ஓகே விஜய் தானே இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாரு. மற்ற பசங்களாம் சும்மா வகுப்படுத்தாங்க. அவங்க தலைவர்கள் குறித்து பேசினாங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா விஜய் தானே இஷ்யூஸ் பேசினாருன்னு மாறி இருக்கும். விஜய்கிட்டயே இஷ்யூஸ் இல்லாத போது நீங்க மற்றவங்க பேசும்பொழுது அவர் ஏதாவது குறுக்க போந்து ஏதாவது ஒரு விஷயம் பேச வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூடியூப்ல பேசுற சில முக்கியமான பிரச்சனைகள் விஜய் குரலே கொடுக்காட்டி கூட ஆமா அதெல்லாம் நாங்க பேசுவோம்னு சொல்ற மாதிரி ஏதாவது இப்போ மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கின்றது, ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜான் சேசி எதுக்கு அதெல்லாம் பேசுற? தலைவரே அதை பேச மாட்டாரு. இல்ல ஆவண படுகொலை குறித்து பேசிட்டாரு, உணர்ச்சிப்பட்டு யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா தலைவரே பேசணும்னு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு இதை பேசுற அப்படின்னு ஆயிடும்ல. அந்த இன்செக்யூரிட்டி ஜான்ட்ட இருக்கு. ஏன்னா ஜான்ட்ட கண்டென்ட் இல்லை. நீ கண்டென்ட் இருந்திருந்தா இன்னொன்று நான் சொல்றேன், இயல்பாக முதல்ல விஜய்கிட்ட இருந்து வரணுங்க. நீங்க எழுதி கூட படிக்கட்டும். விஜயே ஓகே இந்த பிரச்சனைகளை இந்த கடந்த ஒரு மாசத்துல மதுரையில் நடந்த பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை என்ன, தேசிய நடந்த பிரச்சனை என்ன, இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம அதிமுக விஷயங்களுக்குலாம் வரலாம். நீங்க ஓப்பன் பண்ண உடனே சிங்கம் கதை, இன்னொரு கதை, அந்த கதையை இப்போ எல்லாம் நாம் தமிழர் குரூப்லாம் எடுத்து போட்டுருக்கேன்ப்பா, எங்க அண்ணன் எப்பயோ அந்த கதையெல்லாம் சொல்லிட்டாரியா. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி திருடன் அவர் மறந்துருப்பார்ல எங்க. ஏன்னா ஒரு கட்சியில நீங்க காப்பி அடிச்சா பரவாயில்ல, அன்புமணிட்ட கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காரு, இவர் சீமான்ட்ட காப்பி அடிச்சிருக்காரு, திமுக காப்பி அடிச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் காப்பி பண்ணி ஐயோ இந்த கதை அங்கே காப்பி அடிச்சோமா நமக்கு மறந்து போச்சான்னு யோசிச்சிருப்பாரு அவர். அதுதான் இங்க சிக்கலாக. நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கே தயாராக இல்லைங்கிறத. விஜய்க்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவு பழிக்கிறதுக்காக பாடுபடணும், உழைக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாநாட்டினுடைய பேச்சிலே வந்து எனக்கு வேற வேலை இல்லை, சும்மா தான் இருக்கேன், படம்லாம் முடிஞ்சுன்ற மாதிரி தான் அவரே சொல்றாரு. ஆமா. அப்படின்றப்ப இன்னும் மக்கள் கிட்ட வீரியமா போலாம் இல்லையா? அப்போ வந்து ஏன் அதான் நீங்க அவர் டிக்ளேர் பண்ணது வேணா இந்த 21ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் மே மாசம் பாதியில இருந்தே விஜய் வேலையில வந்தாங்க இருக்காரு. ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து மே பாதியில முடிஞ்சிருச்சு. மே மாசம் பாதி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசமாக வேலை இல்லாத விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? நீங்க வந்து கட்டமைப்புல உறுதிப்படுத்துறதுக்காக வேலை பார்த்தீங்களா? நீங்க மை டிவிக்கு ஆப் லான்ச் பண்ணும்போது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் என்ன சொன்னாரு? நாங்கள் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் 12,500 கூட்டங்கள் நடத்த போறோம் சொன்னாரா சொல்லலையா? அதாவது பஞ்சாயத்துக்கு ஒரு கூட்டம்னு சொன்னார். எத்தனை கூட்டம் நடத்தினாங்க? நாங்கள் 3 லட்சம் நிர்வாகிகளை தேர்வு செய்து விட்டோம். அவர்கள் அனைவரும் இந்த மை டிவிக்கு ஆப்பிற்குள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே உள்ளே வந்து விடுவார்கள். அதற்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு இதை திறந்து விடுவோம். ஆகஸ்ட் 15 முடிஞ்சிருச்சா? எத்தனை லட்சம் பேர் உள்ள போனாங்க? ஏன் உள்ள போகல? ஏன்னா நீங்க சொன்னதே பொய். நிர்வாகிகளே நீங்க இன்னும் அறிவிக்காம இருக்கீங்க. அதுவே பொய். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா விஜய் அவர்கள் என்ன ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே,
ஜூலை ஆகஸ்ட்ல இத்தனை கூட்டம் போட போறேன்னு சொன்னீங்களே, எத்தனை கூட்டம் போட்டீங்க? நான் போட்டோவே பார்க்கலையேனே அப்படின்னு விஜய் கேட்டாருன்னா, ஓகே. விஜய் வந்து உண்மையிலேயே முழு நேரமாக அரசியலுக்கு வந்துட்டாரு. எனக்கு வேற வேலையே இல்லப்பா. இதான்ப்பா என்னோட கட்சிக்காக தான்ப்பா நான் வந்திருக்கேன். இல்ல அதே மாரி அண்ணே நான் கவின் படுகொலை தான் நம்ம கண்டிக்கல. நம்ம தூய்மை பணியாளர் பிரச்சனை வேற எங்கேயோ நடக்குது. மதுரை மாநகரத்துல பிரச்சனை நடக்குது. அதுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்கலாமா ஜான்? அப்படின்னு கேட்டிருப்பார்ல. இல்ல அட்லீஸ்ட் ஜான், என்ன ஜான் பேப்பர் படிக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியல. டிவியில பார்க்குறேன், அவன் கத்திட்டே இருக்கான். அது நடக்குதுங்கிறான், இது நடக்குதுங்கிறான். நம்ம என்ன எதுக்குமே பேசாம இருக்கோம்? கேட்டிருப்பார்ல. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா? அவன் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்ன? வேலையே செய்யாம இருக்க தான் சார் உங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர மாதிரி உனக்கான வேலை என்ன? அவன் வேலையே செய்யாம பார்த்துக்கிறதா சார் உங்களுக்கான வேலை. அந்த ரோல் தான் கொடுத்துருக்காரு ஜான். விஜய் வேலையை செய்யாம பார்த்துக்கங்க சார். அதான் உங்களோட வேலை அப்படின்னு ஆதவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இல்ல ஜெகதீஸ்வரன் அவரு தாவேக்காவின் மீது கடும் அதிருப்தியில இருக்காரு, எந்த பயனும் இல்லை, அதனால வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் உங்க மேல முன்வைக்கப்படும்ல, அதுக்கு என்ன பதில்? இல்ல ஒண்ணு நான் சொல்றேன் இல்லையா, நான் அப்படி ஒரு வன்மத்தோட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்டு எதுவுமே வந்து கன்வெர்ட் ஆகாதுப்பா. என்ன சில பேர் சொல்றாங்க சார் கூட்டம் சேர சார், ஓட்டு சேரா சார், வடிவேலுக்கு சேராத கூட்டமா சார், சிவாஜிக்கு சேராத கூட்டமா சார். நான் சொல்றேன் இல்ல, ஓட்டு வரும். இந்த கூட்டம் அப்படியே ஓட்டு போடாம சொல்ல, அவன் ஏ பொலிட்டிக்கலா இருக்கான். அவனுக்கு வந்து எதுவுமே அரசியல் குறித்த எந்த பார்வையுமே கிடையாது. சமூக நீதி என்னன்னு கூட தெரியாது. அவனு என் தலைவன் வந்துட்டான். விஜய் வந்து நான் சிறையில் பார்த்த ஒரு பெரிய பிம்பத்தை நான் நேரில் பார்க்குறேன், அதுவே எனக்கு போதுமானது, அதுக்காக நான் ஓட்டு போறேன்னு ஓட்டு போடுவான். சில செக்டர்ல இருக்க பெண்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கும் விஜய்க்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா விஜய் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நடந்து கொள்ள போகின்றார் என்றால், அவன் 4 பேர் இப்போ ஒரு இடத்துக்கு போறான், ஒரு டீ கடைக்கு போறான், என்னப்பா அவன் தலைவன் அப்படி இருக்கான், என்னப்பா எதுவுமே முக்கியமான பிரச்சனை எல்லாம் பேச மாட்டேங்கிறான். அவன் பேசும்போதும் அவங்க வீட்டில் பேசும் பொழுதும் அவன் கொஞ்சம் உணர்ந்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். இன்னைக்கும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு முந்தா நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நயனார் வளைச்சு வளைச்சு விஜய் வாங்க விஜய் வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா, அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இளைஞர்களோட வாக்கு இருக்கு, பெண்களோட வாக்கு இருக்கு, சில செக்டர் வைஸா ஓட்டு இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கும் அதை நான் சொல்றேன், இன்னைக்கும் ஓட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் களத்திற்கே வராத காரணத்தினால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க கட்சிக்கு கீழே இறங்கி வராத காரணத்தினால் உங்களுக்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நேத்து முந்தானத்துல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க, இன்னில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க வேலையே இல்லாம இருக்கீங்கல்ல, உங்களுக்கு செய்வதற்கு 1000 வேலைகள் இந்த கட்சிக்குள் இருக்கின்றது. கட்சினா என்ன? படிங்க, புத்தகங்களை படிங்க, உங்க மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க, ஒன்றிய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க. புஸ்யானந்த உட்கார வச்சு முதல்ல நீங்க சொன்ன நிர்வாகிகள் எப்போ போட்டு முடிக்க போறீங்கன்னு கேளுங்க. ஏன் இன்னும் 6 மாவட்ட செயலர் போடாம இருக்கணும்னு கேளுங்க. ஏன் சைதாப்பேட்டை போடல, ஏன் தூத்துக்குடி போடலன்னு சொல்லி கேளுங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இப்பயும் சொல்றேன், இது கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல வாக்கு சதவீதத்துக்கு நீங்க போவீங்க. இல்ல நான் இப்படியே இந்த மாசத்துக்கான ஆகஸ்ட் மாசம் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, செப்டம்பருக்கு வந்து அடுத்ததாக ஒரு பூத் புகழ் மாநாடு வைக்க போறோம். ஏன்னா நடைபெறலாம் போக மாட்டார். நான் சொல்றேன், அதுதான் சொன்னேன், நடைபெற போக போறது இல்லை. பூத் புகழ் மாநாடு முடிச்சிட்டோம், அக்டோபர்ல வந்து அடுத்த ஒரு மாநாடு முடிஞ்சிச்சு, நவம்பர்ல மழை பெஞ்சது, இப்படி நீங்க கதையை சொல்லிட்டே இருந்தீங்க. ஜனநாயகம் வந்தா எல்லாம் சரியா போய் கவலைப்படாதீங்க, ஜனநாயகம் தான் 1 கோடி பேர் பார்த்துட்டாங்களா, 1 கோடி ஓட்டு வராதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வராது. அதீத நம்பிக்கை வந்து இருக்கா? அதாவது இப்ப இவங்கள தொண்டர்கள் வந்து ஏன்னா ஜான் சொல்றாருங்க சார், இன்னைக்கு நம்ம ஓட்டு பர்சன்ட் என்ன தெரியுமா சார்? என்னப்பா 38% சார், நாளைக்கு இப்ப 42. அப்ப ஆட்சியை பிடிச்சிடலாம் ஈஸியா. அதான் சொல்றேன், நீங்க அதை ஒரு விஜய் நம்புறாரு சார். நம்ம சர்வேஸ் எடுத்துட்டே இருக்கோம் சார், நம்ம டீம்ஸ் தொடர்ச்சியா சர்வே எடுத்துட்டே இருக்கோம் சார். முதல்வர்லாம் இல்ல, நாங்க அடுத்த நான் சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் தந்திப்பட்டியில என்ன சொல்றாரு? 60% அதிமுக வாக்காளர் ஓட்டு எனக்கு வந்துருச்சு, 50% திமுக ஓட்டு வந்துருச்சு. அப்ப திமுக இன்னைக்கு வந்து ஒரு 50% இருக்கான்னு வச்சுங்களேன், 25%. இவங்க ஒரு 19% இருக்கிறாங்கன்னா அது ஒரு 10%, 35% வந்துருச்சு. இதை தாண்டி விஜய்க்கான ஓட்டு ஒரு 10% வைங்க, 45%. அப்போ வரலாறு காணாத வெற்றி. பெரிய என்டிஆர் மாதிரி நீங்க பெரிய வெற்றி அடைய போறீங்க. எதிர்கட்சிகளே இருக்க மாட்டாங்க. அப்போ லயலமணியை ஒரு இடத்துல சொன்ன மாதிரி திமுக அதிமுக அடுத்த இதுல கூட்டணிக்கு போலாமான்னு யோசிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஒரு வழியா இல்லை, விஜய் வந்துட்டாருப்பா, இனிமேல் நான் கூட்டணி சேர்ந்தாதான் சார் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் நடக்கும். அப்படி அது இப்ப முதல்வர் அச்சீவ் பண்ணிட்டோம், நாங்க பிரதமர் வேட்பாளர் கெயின் பண்ணிட்டு இருக்கோம்னு தொண்டர்கள்லாம் பேசுறாங்கல்ல. அதான் சொல்றேன், நீங்க வந்து முதல்ல நான் எம்எல்ஏக்கு நிக்க போறதுல நான் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு போங்க. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், இது வேணாலும் சொல்லலாம், வன்மத்தோட பேச பாருங்க. எம்எல்ஏக்கு நிக்க மாட்டாரா, நீங்க தேர்தல் டிக்ளேர் பண்ண அப்புறம் பாருங்க அவர் நிக்கிறாரா நிக்கலையா, இந்த தொகுதி நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஒருவேளை அவர் நிக்க போறாரு, ஒரு தொகுதியில நிக்கிறாரு, 234 தொகுதிக்கு யார் புசியானந்த் அனுப்புவீங்களா? விஜய் தானே போகணும். அதான் சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து ஆதவர்ஜுன் அனுப்ப போறீங்களா, இல்ல அருண்ராஜ் அனுப்ப போறீங்களா? யார் அனுப்புவீங்க? அப்ப எதுக்கு தான் கட்சி தொடங்கினாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல அது பெரிய கேள்வியா தாங்க இருக்கு எனக்கு. உண்மையிலேயே எதற்காக விஜய் கட்சி துவக்கினார்? இல்ல ஒருவேளை எனக்கு லாங் டேர்ம் பிளான் இருக்கு நான் வந்து அப்படின்னா, நீங்க டே 1ல என்ன முடிவு பண்ணிருப்பீங்கன்னா, நான் தனிச்சு தான் களம் காண போறேன்னு முடிவு பண்ணிருப்பீங்க. லாங் டேர்ம் பிளான் இருக்கிற எந்த ஒரு தலைவரும். ஆனா அந்த கட்சியோட நரேஷன் ஆரம்பத்துல இருந்தே பாருங்களேன்,
நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு போயிடுவார். முதல்ல தானே சொன்னாங்க, சீமான் அண்ட் விஜய் ஆர் த கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் ஜான் வெளியே விடுறாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, பிரதர் சீமான், அன்புமணி ராமதாஸ், விஜய் 3 பேர் சேர்ந்து தான் பிரதர் இந்த கட்சி நம்ம அட் எனி காஸ்ட் வில் மேக் ஹிம் டு ரூல் திஸ் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கதையை வளர்க்குறாரு. எனக்கு கணக்குகள் புரியல. அப்போ தான் வேலை பார்த்த இடத்துல விசுவாசமா இருக்கீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே அன்புமணிக்கு வேலை பார்த்தாரு, சீமானவர்களுக்கு வேலை பார்க்குறாரு, இது வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விக்ரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு அதிமுகவோட பேசிட்டாங்க, 60 சீட்டு 80 சீட்டு டெபுட்டி சிஎம்னு ஒரு கதையை விடுறாங்க. ஒரு காமன் பாயிண்ட், எப்படியும் இந்த கட்சி கூட்டணிக்குத்தான் செல்லும். அது சபார்டினேட்டாக கூட இருக்கும். ஏன்னா சீமானவர்கள்ட்ட பேசும்பொழுது அவர் சபார்டினேட் இருக்க ரெடியாக இருக்கார் ஜான். இந்த வாட்டி அண்ணனை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிடலாம் சார், அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் சார் சொல்லி தான் கூட்டிட்டு போறாரு. அது உடையிற இடம்ங்கிறது யார் செலவு பண்ணுவாங்கிறதுல உடையிற இடம். யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது கிடையாது. யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது பிரச்சனை. அதெல்லாம் பின்னாடி வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயம். உலகில் நடந்தது யார் செலவு, நீ செலவு பண்ணி நான் செலவு பண்ணுவியா, யார் செலவு பண்ணுவீங்க 2 பேர்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அங்கதான். அப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த நெரேட்டிவ்க்குள்ள போகாம நான் தனிச்சு தான் போறேன், நான் என்டிஆர் மாதிரி வரப்போறேன், நான் வந்து ஒரு புதிய ஃபோர்ஸா இல்லை என்ன ரங்கசாமி மாதிரி வரப்போறேன், திடீர் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு பெரிய டக்குனு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அந்த மாதிரி வரப்போறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, லாங் டேர்ம் பிளான் இருக்கு. இது 50 வயசு தான் ஆகுது, இந்த தேர்தல் அவருக்கு ஒரு எதிர்கட்சியாக தன்னை பொசிஷன் பண்ண விரும்புறாரு, இல்லை ஒரு வாக்கு சதவீதம் விஜயகாந்த் மாதிரி அவர் 8 எடுத்தாருன்னா இவர் வந்து ஒரு 12 எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்த 2029 ஒருவேளை 15 எடுத்தாருன்னா இந்தியா கூட்டணி கூட இவர்கிட்ட வரும். நான் சொல்றது அவர் கனவு இருக்கலாம், இந்தியா கூட்டணிக்கு இவர் போவாரு, அதில் திமுக வெளியே போயிடுவாங்க, மற்ற கட்சியெல்லாம் இவர் கீழே வரலாம், 2031 ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம். இப்படி ஒரு லாங் டேர்ம் பிளானிங் ஒன்று இருக்கும். நீங்க அதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும், ஸ்டேஜ் 1 வந்து நான் தனிச்சு தான் போறேன், நான் எல்லோருக்குமான மாற்று. விஜயகாந்த் பேசினார் இல்லையா, திமுக வேணாம் அதிமுக வேணாங்கிற மட்டும் எனக்கு ஓட்டு போடும். அது இன்னும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் அவ்வளோ பெருசாக பண்ணார். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம், அது எடுக்கல. ஆரம்பத்துல இருந்தே இவர் யாருக்காவது கூட்டணிக்குத்தான் செல்வார் அப்படிங்கிற நெரேட்டிவ் போய் வேற வழியே இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்தா என்டிஏக்குள்ள வா, என்கிட்ட தனிச்செல்லாம் வர முடியாதுன்னு டோரை க்ளோஸ் பண்ண பிறகுதான் தனிச்சு போலாமான்னு இவங்க வர்றாங்க. இனிமேலாவது அதிமுக அட்டாக் பண்ணுவாங்களா எனக்கு தெரியும், அட்டாக் பண்ணுவாங்க நினைக்கிற விஜய் அட்டாக் பண்ண காரணத்தினால. அதை அட்டாக் பண்ணாதான் ஓகே, அதிமுக திமுக மாற்றுங்கிற இடமே வரும். அப்போ இந்த இமீடியட் பிளானுங்கிறது உங்களுக்கு என்ன, லாங் டேர்ம் பிளானுங்கிறது என்ன, அதெல்லாம் நீங்க அப்போ நீங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம்னு யோசிச்சீங்கன்னா தான் தெரியும். அதான் சரி எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கேள்வி ஆயிடுச்சு. முதல்ல ஆரம்பத்தில் என்கிட்ட பேசும்போது ஜான சொன்னா 2 வருஷம் கடுமையாக உழைக்க போறாரு பிரதர். நான் சொன்னேன் கண்டிப்பாக உழைச்சாரு, நல்ல இடத்துக்கு வருவாருங்க, நல்ல வாக்கு சேதம் வருவார், இந்த தேர்தலில் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலை பார்த்தா நல்ல கேண்டிடேட்ஸ், நல்ல மாவட்ட செயலாளர்கள், நல்ல ஒன்றிய செயலாளர்கள் போட்டாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி முடியாத பட்சத்திலும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படி தான் நாங்கள் பேசினோம். ஆனால் 2 வருஷமும் அந்த சிங்கம் பனையூரில் படுத்து தூங்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா அது அவருக்கு பிளானிங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை நாங்கள் ரொம்ப லாஸ்ட் டைமில் பீக்குக்கு வருவோம், தமிழ்நாடு அப்படிலாம் அதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சுங்க, திரும்ப ஏமாத்திட்டே இருக்க முடியாது. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் நேராக சிஎம் இருக்கலாம், மக்கள் அப்படி உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். இளைஞர் நான் சொல்கிறேன், மறுபடியும் இவருக்கான பொலிட்டிக்கல் குரூப் அவர் ஆதரிக்கும். அந்த குரூப் இவர் வரவே படுத்துக்கிட்டே இருந்தால் கூட அது ஓட்டு போடும். இப்போ மோடி அவர்கள் பெட்ரோல் விலை 500 ரூபாய்க்குனாலும் மோடிக்கு தான் ஓட்டு போடுன்னு குரூப் இருக்குல்ல, அதே மாதிரி விஜய் படுத்து வீட்டில் தூங்கணும், அந்த சிங்கம் வேட்டைக்கே வராமல் இருந்தால் கூட அந்த அணில்கள் அவர்களுக்கு தான் வாக்களிக்கும். ஆனால் மற்றவர்கள் வாக்களிப்பார்களா என்று கேட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன ப்ரப்போஸ் பண்றீங்க. நீங்க இந்த மாநாடு கூட என்ன சொல்றாரு, எல்லாரும் என்கிட்ட என்ன செய்ய போறீங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் தனித்தனியா சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா செஞ்சிருவேன். கிளீன் கவர்னன்ஸ் சும்மா சொல்லலாம். நான் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சா நான் ஒரு கிளீன் கவர்னன்ஸ், நான் ஊழல் இல்லாத ஆட்சி, நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் நானும் சொல்லலாம். என் தனித்தனியா என்ன செய்ய போறேன் சொல்லியா, விவசாயிகள் என்ன செய்ய போறேன், நீராதார பிரச்சனை என்ன செய்ய போறேன், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. பதில் இல்லாத காரணத்தினால் நான் பொதுவாக எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.